கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலும் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தையானது சங்கீதம் 51 10, 11 வசனங்கள். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஆம், தாவீது ராஜா நெருக்கப்படுற நேரத்துல எல்லாம், துரத்துண்ட நேரத்துல எல்லாம், தன் பிள்ளைகளால புறக்கணிக்கப்பட்ட நேரம், அல்ல தன் சொந்த ஜனங்களால வெறுக்கப்பட்ட நேரத்திலும் அவர் என்ன சொல்றாரா? தேவனே, எனக்கு சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவிய உள்ளத்திலே புதுப்பியும். சுத்த இருதயம்னா பரிசுத்தமான இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டியும். என்றைக்கு எடுபடாதபடிக்கு நிலையான ஆவிய என்னுக்குள்ள புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு உம்மை விட்டு நான் எங்கப்பா போவேன்? உமது பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கும்படி தேவனிடத்துல அவன் கெஞ்சி கேட்டுக்கிறான். அதே போலதான் நம்மளையும் இந்த உலகம் பொல்லாங்கான உலகத்துல நம்ம கிடக்குறோம். அப்படி ஆய்கூட ஒவ்வொரு நேரமும் நம்மள சூழ்நிலைகளை, நமக்கு விரோதமா எழும்புகிற காரியங்கள் எல்லாத்தையும் நினைச்சு நம்ம நொறுங்கி போகாதபடி, தேவனை விட்டு பிரியாதபடி, நாமும் அந்த நேரத்துல சுத்த இருதயத்தை தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்குள்ள சுத்த இருதயத்தை வையும், சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை எங்களுக்குள்ளே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு எங்களை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை விட்டு எங்களை எடுக்காமலும் இருக்கும்படி அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தையிலும் கூட கர்த்தாவே, தாவீது ராஜா சொன்னது போல எங்களுக்குள்ளே சித்த இருதயத்தை நீர் வைக்கும்படியாகவும், நிலைவரமான ஆவிய எங்களை சிருஷ்டிக்கும்படியாகவும், என் தேவனே கர்த்தாவே, எங்களை விட்டு உம்முடைய ஆவியை எடுத்துக்கொள்ளாமலும், எங்களை விட்டு தள்ளாமலும் இருக்கும்படியாய் கூட உண்மையே நாங்கள் பற்றிக்கொள்ள எங்களுக்கு உறுதியான மனதை கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பன்.